டேவிட்டோட மரணத்துல இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த ரூமை தேடி பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு த்ரெட் கிடைக்குதுங்க. இதை பாக்குறப்ப தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஜென்னி அப்படிங்கிறவங்க ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜரா வேலை பாக்குறாங்க. அப்ப அவங்க கிளையண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அப்போ அந்த கம்பெனில வேலை பாக்குற ஒரு லேடி அங்க வந்து ஜென்னியோட பேக்ல இருந்து அவங்களோட லாக்கர் கீ எடுத்து அங்க இருக்க ஒரு டேபிளுக்கு கீழே போட்டுட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. மறுபடியும் இவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. இவங்களும் அவங்களோட கிளையண்ட் கிட்ட பேசிட்டு அவங்களோட லாக்கர் கீயை தேடி பாக்குறாங்க. அவங்க பேக்ல இல்லாததுனால அவங்க ரூம்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசி அந்த லாக்கர் கீயை கண்டுபிடிச்சு அதை எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்போ எதிர்பாராத விதமா இவங்க கழுத்துல போட்டிருந்த அந்த ஸ்கார்ப் அந்த பிரிண்டிங் மிஷின்ல மாட்டிக்குதுங்க. இவங்க அதை எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஸ்கார்ப் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரிண்டிங் மிஷின்ல போயிருது. இவங்க கழுத்து ரொம்ப இறுக்கி மூச்சு விட முடியாம அடுத்த செகண்ட் இவங்க இறந்தும் போயிடுறாங்க. அப்போ அந்த லேடி மறுபடியும் இவங்க ரூம்குள்ள வந்து அவங்க வச்சிருந்த டைரியில ஜென்னியோட நேமை ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு த்ரெட் அந்த இடத்துல போட்டுட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இது பாக்குறப்பதான் நமக்கே தெரிய வருது இந்த 2 கொலையும் பண்ணது ஒரே ஆள் தான். இந்த கொலைக்கு பின்னாடி உள்ள காரணத்தை நம்ம அடுத்த பாட்டுல பார்க்கலாங்க.